லண்டன்ல யூகே தமிழ் யூடியூபர் மீட் அப். லண்டன்ல யூகேல உள்ள தமிழ் யூடியூபர் 20ஆம் தேதி அன்னைக்கு தேம்ஸ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற கிராண்ட் சோலன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல சுமார் 18 யூடியூபர் சேனல்ல இருந்து 40 பேர். மக்களே எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து மக்களே. ராண்டி ப்ரோ சொல்லுங்க. கிச்சடி வந்து எங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இன்னைக்கு ஃபுல் ஈவெண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து யூடியூப்னா என்னதுன்னு அக்கு வேற ஆணி வேற எங்களுக்கு படிச்சு வந்திருக்காங்க. நிறைய பேர் நாங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பி. இது உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த ஒருத்தங்க பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ அடையங்கப்பா சூப்பர் அப்படின்ற அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப சூப்பரா பயங்கர ஹாப்பி. அது வந்து சொன்னேன். இப்போ என் ஒய்ஃப் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு, உங்கள் வீடியோ பார்த்து ஏதோ ஒன்று எழிலாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ இங்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்தில் எப்பயாச்சும் ஒரு வாட்டி உங்களை பற்றி அப்படியே போன வாரத்துலேயாவது ஒரு பேச்சு நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் அது நீங்கள் பேசுகிறத சொன்னே நான் சொல்லுவேன், அவங்க ஜிபி முத்தோட ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்ட்டு. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிச்சடி சேனல் நிறைய பேர் பாக்குறவங்க இருப்பீங்க. பட் பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்படியே வந்து சூப்பரா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்னைக்குள்ள அரசியல்ல இருந்து சீரியல்ல இருந்து சினிமால இருந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருவாரு. ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். லண்டன் தமிழச்சி பாக்குற எல்லாருமே வந்து லண்டன் இப்ப நான் இந்தியால இருந்து இங்க வந்தோடனே எனக்கு கொஞ்சம் வியூஸ் கம்மியாயிடுச்சு. அதனால லண்டன் தமிழச்சி பாக்குற அத்தனை பேரும் என் பக்கம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப்காரன் அந்த மூவி செத்த மூவி வியூஸா கொடுப்பா. எல்லாரும் ரெண்டு பக்கமும் நாடல் மாதிரி அசைஞ்சிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ வந்து சூப்பரான ஒரு அம்மா, இவங்க வந்து ரியல் செலிபிரிட்டி. அவங்களை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, சேனல் பேர் வந்து லண்டன் தமிழ் கப்பல். ஓகே, நீங்க வந்து லண்டன் தமிழ் கப்பலோட மாமியார். எனக்கு இவங்க பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ப்ரொஃபஷனலா ஒரு மாதிரி இந்த இதுக்காக பேசணுன்றதுக்காக பேசாம நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசுறாங்க இவங்க. அதனால இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க வந்து மிகப்பெரிய செலிபிரிட்டி. 4000 சினிமா பாடல்களுக்கு இவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. கோரியோகிராஃபி ஒரு 150 ஃபிலிம்ஸ் கோரியோகிராஃபி பண்ணிருக்கோம். ஒரு கொஞ்சம் ஃபேமஸான பாடல்கள்லாம் சொல்லுங்க பாப்பா. நீங்க கோரியோகிராஃபி பண்ண பாடல்னா நிறைய இருக்கு. டக்குன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணது வந்து சோலை குயில்னு ஒரு படம். கார்த்திக் சாரும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஆக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் படம் அவங்க ஒய்ஃப்க்கு. அதுக்கப்புறம் நாங்க பண்ணது வந்து சொர்ணமுகி படம், தஞ்சாவூர் மண்ணெடுத்து பொற்காலம், சொர்ணமுகில கம்மாங்கரை ஓரமா, நாமிருவர் நமக்கிருவர்ல வந்து ஐலசா ஐஸ் கட்டி கொட்டுச்சா பிரபுதேவா ஆடின சாங் அது பண்ணிருக்கோம். நிறைய பண்ணிருக்கோம். உண்மையிலேயே ரெண்டு பேருமே அதான் என்ன சொல்றது, ஒரே கப்ல இருக்க தண்ணி வாட்டர் மாதிரி. ஓகே ஓகே, அது அப்படிலாம் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பாப்புலரான மேக்கப் ஆர்டிஸ்ட் யூகேல பயங்கர பாப்புலரா இருக்காங்க. ஹேர் ட்ரெஸ் ஆல் ஹேர் அண்ட் பியூட்டி எல்லாமே எல்லாமே வந்து எல்லாமே நல்லா இருந்தது. சில்லி சிக்கன்லாம் நான் யூடியூப் ஹலோ அம்மா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். பிள்ளைங்களாம் கசத்திட்டு இருக்கிறாங்க. சூப்பரா. நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா? எங்க அம்மா என்கிட்ட அது சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களா? சொல்லலாம். சரி சரி, பக்கத்துல இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க இல்லைங்க. நல்லா இருக்கீங்கல்ல? சாப்பிட்டாச்சா? பிள்ளைங்க நல்லா இருக்கா இந்த ஊர்ல? வடக்கு ஆண்டவரே, நம்ம ஊரை வடக்குறோம். சூப்பரா இருக்கு. எல்லாமே முடிச்சிட்டேன்னா காலியா இருக்கு. பரோட்டா எல்லாமே லண்டன் சென்ட்ரல் லண்டன்ல எங்க போறது அப்படின்னா இந்த ஒரு
ரெஸ்டாரண்ட் வந்துட்டு கண்டிப்பா ட்ரை மஸ்ட் ட்ரை. ஏன்னா வந்துட்டு காஸ்ட்டும் வந்துட்டு எக்கனாமிக்கலா இருக்கு. ஃபுட்டோட டேஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிளேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது பெஸ்ட் திங். ஒரு க்ரௌட வர வைக்கிறதோ இல்ல ஒரு கேதரிங் கிரியேட் பண்றது ஒரு சின்ன விஷயம். இட்ஸ் நாட் ஈஸி திங். இட்ஸ் a lot of efforts and hats off to you. Hats off to sir. Thank you so much. நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். பெரிய fan ஆயிட்டீங்க. ஆமா இப்ப நாங்க வந்து அவர் ஆமா யூடியூப் சேனல் ஓபன் பண்ண உடனே நான் என்ன வீடியோலாம் இல்ல உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே தேங்க்யூ. ஒரு எடிட்டருக்கு தான் தெரியும் எடிட்டரோட அந்த இதுல நாங்க நம்ம ஊர் புரோட்டாலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்படியே இந்த புரோட்டாவை இதில் வைக்கணும் கேட்டிங்களா. சிக்கன் குழம்பு அதில் அப்படியே ஊற்றணும் கேட்டிங்களா. சைட்லலாம் தொட்டுலாம் இருக்கும். அப்படியே ஊற்றணும் கேட்டிங்களா. அதில் ஒரு முட்டை. சப்பா ஆண்டவரே நான் என்ன செய்யுது. அந்த இது என்னது பன்னீரா. இது வெஜிடேரியனுக்கு உள்ளது. நம்ம எடுத்துக்கிடுவோம். என்ன பிரியா வருது பிரியா வருது. பிரியா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அக்கா நான் சாப்பிட்டு காணிக்கின்றார். லண்டன் மாநகரத்துல இந்த தேம்ஸ் நதி பக்கத்துல இதை இப்படியே வச்சு இன்றும் யூகேல யூடியூப் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசினாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜுபாய் ப்ரோ லண்டன் தமிழன் அவர் வந்து அவருடைய சேனல்ல பாட்காஸ்ட் இப்ப நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அது எப்படி அவர் போடுறாரு, எப்படிலாம் அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு, ஸோ அதனுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அண்ணாச்சி வந்து ஃபுல் எடிட்டிங்ல இறங்கிட்டாரு. எடிட்டிங் வந்து அக்கு வேற ஆணி வேற எல்லாருக்கும் சொல்லி தந்தாரு. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சூப்பரா போச்சுது. கடைசியில வந்து நர்மதா ஃப்ரம் சென்னைகள் இன் லண்டன் அவங்க வந்து அந்த பாசிட்டிவிட்டி எப்படி வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம், ஒரு கம்யூனிட்டியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பற்றி ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு கண்மணியை போல இருந்துச்சு. ஸோ இங்க வந்து நாங்க வந்து நல்ல ஜாலியா இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டாபிக்ஸ்ல நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே ரொம்ப பலனாக. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய வியூஸ் தான் நல்லா அழகா ஷேர் பண்றீங்க. நிறைய லேர்ன் பண்ண எனக்கு வந்து மறந்துருமோன்னு பயமா இருக்குது. நாங்க எல்லா இதையும் எழுதி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம சாப்பிடலாமா, சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க பிளாக் எடுக்கிறது, ஒரு கேம் எல்லாம் வச்சிருக்கிறதுக்குலாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் பிளாக் எடுத்துக்கோங்க. இது நிறைய டைம் இருக்கு. பரவாயில்ல, இது டைம் தேவைப்படுது நமக்கு. ஓகே லெட்ஸ் ஹேவ் மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மக்களே சூப்பரா எல்லாரும் அவங்கவுங்களுடைய யூடியூபர்ஸ் வந்து அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. ரொம்ப அருமையா இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் பன்னாட்டு யூடியூபர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்டைலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, இது என்ன சொல்லுங்க. ஸ்டெப்ட கேட்டா அவர் தான் சொல்லுவாரு. மிக்சட் ஃப்ரைட் ரைஸ், இது புலாவ் ரைஸ், இது புலாவ் ரைஸ், இலாம் பிரியாணி, ஸ்டீம் ரைஸ் அண்ட் மிக்சட் பிரெட்ஸ். இந்த பராட்டா இருக்குது, கார்லிக் நான் இருக்குது, பிளைன் நான் இருக்குது, பட்டர் நான் இருக்குது. சரி ஓகே. அண்ட் பன்னீர் டிக்கா மசாலா அண்ட் செட்டிநாடு சிக்கன் கறி, ரசம், ரசம் அண்ட் எக் மசாலா. இந்த மாதிரி எக் மசாலா நீங்க லைஃப்ல சாப்பிடவே மாட்டீங்க. இந்த யூகேல எக் மசாலா இப்படி லைஃப்ல யூகேல சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு பிளேட்ட போடுங்க, எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்ம ஒன்னா எடுத்துட்டா என்ன எடுக்கிறீங்களா? உங்களை எடுக்கிறீங்களா? அக்கா அதாவது எங்க ஊர்ல ஒரு சொல்லுண்டு, பனைமரத்துக்கு இருந்து பாலை குடிச்சாலும் கழுகுன்றாங்க. ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிச்சிருக்கீங்க. வேற யாரும் எந்த நினைச்சிட போறாங்க. இதெல்லாம் வீட்டுல ஒரு வீட்டுல எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றீங்களா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குது. ஓ அப்படி பண்ணிடுற. ஓ ஹலோ 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 எல்லாம் சாப்பிட்டு இருக்கக்கூடிய. நீங்க எல்லாரும் வந்து ஒரு சேனல் வந்து
நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. யூகேல உள்ள தமிழர்களை உலகத்துக்கு முதலா காண்பித்த ஒரு மிகப்பெரிய பெருமையுடையது நம்முடைய அனிதா ஆனந்த் அவர்கள். எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நான் ஒர்க் பண்றேன் சென்னை கேர்ள் இன் லண்டன். அடி தூள் கலப்புது வர. சூப்பராக வரவேற்புரை வெல்கமிங் எல்லாம் சூப்பராக முடிஞ்சது. ஸோ இது முடிஞ்சதுமே வந்திருந்த சேனல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சிருந்தோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து 16 சேனல்ஸ் வந்திருந்தாங்க. இந்த 16 சேனல்ஸும் யூகேயின் பல பாகங்கள், ஸ்காட்லாந்து, பீட்டர்பரோ, மான்செஸ்டர், வெயில்ஸ், கென்ட், லண்டன்ல இருந்து பிற பகுதிகளில் இருந்து, ஸோ இப்படி பல பகுதிகளில் இருந்து வந்திருந்தாங்க. எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சது டச்சுடா மைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய சேனல்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அவ்வளவு ஒரு பெருமையா வந்து சின்ன சேனல் பெரிய சேனல் அப்படிலாம் கிடையாது. சில சேனல் நல்ல மாஸ் சேனல், நல்ல மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளவங்க, இல்லை ஒரு ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளவங்க. ஸோ இப்படி பல விதமான சேனல்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தூள் கலப்பிட்டாங்க பார்த்தீங்களா. இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா சேனல்ஸும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது இது மட்டன், சிக்கன், சேவப்பொரியா, அது பக்கோடா, சிக்கன், சூப்பர் அடிப்படையா இருக்குது. நல்லா ஜாலியா இருக்கும் பார்க்க. நல்லா உங்க ஸ்லாங் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும். பக்கோடா கிராண்ட் சாலோட ஸ்பெஷல் பக்கோடா. இங்க உள்ள செஃப், நீங்க பேர் சொல்லுங்க. செஃப் ரமேஷ் பாபு. இவர் தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் செஃப். ஓகே, சூப்பர் செஃப், சூப்பரா இருக்குது, அடிப்படை அசத்திட்டீங்க. ஓகே, நீங்க வந்து கண்ணை மூடிட்டு கிராண்ட் சாலோன்ல வந்து சாப்பிடலாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. என்ன உங்களுக்கு தார தப்பட்டை எல்லாம் வச்சிருந்தா நீங்க வந்து ஓகே, நீங்க வந்தது தரிசனம் கொடுத்ததே எங்களுக்கு எல்லாம் அது இல்ல. பரவாயில்ல. இப்ப அந்த மைக்குக்கு ஏதாவது வழி இருக்காது, தொண்டை தண்ணியெல்லாம் கத்துது. 2 மினிட்ஸ்ல ஒரு மேக்கப்புங்க நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளுடைய ராண்டி ப்ரோ கிச்சடி சேனல்ல இருந்து அவர் பேச வருவார். யூடியூப் இந்தியாவில் எப்படி இருக்குது, யூகேல எப்படி இருக்குது, நமக்கெல்லாம் ஏதாவது அவரால் டிப்ஸ் கொடுக்க முடியுமா? இந்தியன் கம்யூனிட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தவர். ஸோ அவர் வந்து நமக்கு பேசுவார். ஸோ அடுத்த செக்ஷன் என்ன வச்சுருந்தோன்னா, அதாவது லேர்னிங் அண்ட் ஷேரிங். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு டாப்பிக்கை கொடுத்து அவங்கள வந்து அதை பற்றி பேச சொன்னோம். ஸோ ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா முத நம்மளுடைய ராண்டி ப்ரோ